வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்முடைய ஃபண்டமெண்டல்ஸ் தான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸஸ்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்றது என்னது? 2 மெம்பர்ஸ் இல்லைன்னா அதுக்கும் மேற்கொண்டு இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதா வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் வந்து மினிமம் மெம்பர்ஸ் வந்து எவ்வளவு? 2 மெம்பர்ஸ். அண்ட் தென் மேக்ஸிமம் வந்து என்னன்னா 50 மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். அடுத்ததா வந்து பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்றது என்னன்னா ரிட்டன் டாக்குமெண்ட். ஸோ நம்ம பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றதுக்கான சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதை எல்லாமே வந்து நம்ம ஒரு டாக்குமெண்டா ப்ரிப்பேர் பண்றது தான் வந்து பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி அதோட கண்டென்ட்ஸ்லாம் வந்து என்னென்ன, அது நம்ம என்னென்னலாம் மெயினா வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்ததா இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? ஸோ மோரார்லெஸ் அவங்களும் வந்து என்னது சோல் ட்ரேடர் மாதிரியே தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? எய்தர் மேனுஃபேக்சரிங் ஆர் ட்ரேடிங் அக்கௌண்ட், அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், தென் பேலன்ஸ் ஷீட். இது மூணுமே வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல வந்து பார்ட்னர்ஸுடைய கேபிட்டலை மெயின்டைன் பண்றதுக்கு 2 மெத்தட்ஸ் மூலியமா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், இன்னொன்று வந்து ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஸோ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல 2 அக்கௌண்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் தென் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ நேம் சொல்ற மாதிரியே இதுல வந்து நம்மளோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து என்னவா இருக்கும்? ஃபிக்ஸடா வந்து இருக்கும். இதுல வந்து சேஞ்சஸ் வந்து அவ்வளவா இருக்காது. ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்லயும் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்றதான் பார்க்க போறோம். சரி, நீங்க லாஸ்ட் கிளாஸஸ்ல வந்து ஏதாவது வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதை போய் பாருங்க. உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து லீவ் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலா இதோட பேலன்ஸ் வந்து எந்த சைட்ல தான் இருக்கும்? கிரெடிட் பேலன்ஸ்ல தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய இது கேபிட்டல் அப்படின்றது என்னது? லயபிலிட்டிஸ் இல்லையா? ஸோ அப்போ நம்மளுடைய பேலன்ஸ் எந்த சைட்ல இருக்கும்? கிரெடிட் பேலன்ஸா தான் இருக்கும். மாதிரி இதோடைய பேலன்ஸ் வந்து எப்போதுமே வந்து ஒரே மாதிரியே தான் இருக்கும். அதுல வந்து பெருசா சேஞ்சஸ் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ ஏபிசி பார்ட்னர்ஸ் அப்படின்னா இப்போ ஏ வந்து எவ்வளவு இனிஷியலா கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு? எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 lakh, பி வந்து 2 lakhs, அண்ட் தென் சி வந்து 3 lakhs கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்ல இந்த அமௌண்ட் வந்து இயர்லி சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஸோ இது எப்போ சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு பார்ட்னர்ஸ் வந்து அடிஷ்னலா கேபிட்டல் வந்து நம்ம பிஸ்னஸ்க்குள்ள கொண்டு வந்தாருன்னா அப்போ வந்து என்ன ஆகும்? அவருடைய கேபிட்டல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல நம்ம சேஞ்சஸ் பண்ணுவோம். அதே மாதிரி அவர் வந்து கேபிட்டல் வித்ட்ரான் பெர்மனன்ட்லி. ஸோ இது வந்து டிராயிங்ஸ் கிடையாது. வித்ட்ராயல் அப்படின்னு நினைச்சோன்னா நீங்க வந்து டிராயிங்ஸோட கம்பேர் பண்ணிக்க கூடாது. இது வந்து என்னன்னா கேபிட்டல் வந்து குறைஞ்சிரும். இப்போ ஏ வந்து இனிஷியலா எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு? 1 lakh கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு இல்லையா? அவரோட கேபிட்டல்ல இருந்து பெர்மனண்டா ஒரு 25,000 வித்ட்ரா பண்ணிட்டால் அப்போ அவருடைய கேபிட்டல் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 75,000 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் மட்டும் தான் நம்ம இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து காட்டுவோம். எந்த மெத்தட்ல? ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல. இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கான ஃபார்மேட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம யூஸ்வலா நம்ம லெட்ஜர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரியே தான் நம்ம இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ டெபிட் சைட் அண்ட் தென் கிரெடிட் சைட். ஸோ கேபிட்டல் அப்படின்றது நம்மளுக்கு என்னது? லைபிலிட்டிஸ். அப்போ அதோட ஓப்பனிங் பேலன்ஸ் எப்போதுமே எந்த சைட்ல தான் இருக்கும்? கிரெடிட் சைட்ல தான் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து காலம் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொன்றுமே தனித்தனியா மெயின்டைன் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால இவங்க வந்து எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பார்ட்னர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிப்போம்? நம்ம காலம் வைஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இங்க வந்து ஏ அண்ட் பி. ஸோ அதே மாதிரி கிரெடிட் சைட்லயும் வந்து ஏ அண்ட் பி. ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ இதான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ அவங்களுடைய அமௌண்ட் போட்டுருவோம். அடுத்ததா வந்து இன்கேஸ் அடிஷ்னல் கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து இதை ரெக்கார்ட் பண்ணுவோம் பை கேஷ் ஆர் பேங்க். ஸோ கேபிட்டல் வந்து எப்படி கொண்டு வருவாங்க? எதர் கேஷா வந்து கொண்டு வருவாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து நம்ம எதில் ரெக்கார்ட் பண்ணியிருப்போம்? ஒன்று கேஷ்ல ரெக்கார்ட் பண்ணியிருப்போம், இல்லை பேங்க் அக்கௌண்ட்ல வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் பை கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ அமௌண்ட் கொண்டு வந்திருக்காங்களோ அது. சப்போஸ் பெர்மனண்டா வந்து கேபிட்டல் வந்து வித்ட்ரா பண்ணி இருந்தால் அதை நம்ம எந்த சைட்ல காட்டுவோம் அப்படின்னா டெபிட் சைட்ல வந்து காட்டுவோம். ஸோ அதே மாதிரி 2 கேஷ் ஆர் பேங்க் அக்கௌண்ட், அதாவது பெர்மனன்ட் வித்ட்ராயல், டிராயிங்ஸ் கிடையாது. அது வந்து நம்ம கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கணும். அடுத்ததா 2 பேலன்ஸ் கேரிட் அவுட். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து என்ன அப்படின்றது. ஸோ இன்கேஸ் இந்த ஐட்டமும் அடிஷ்னல் கேபிட்டலும்
இந்த பெர்மனன்ட் வித்ட்ராயலும் இல்லாத பட்சத்தில் இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஓப்பனிங் பேலன்ஸே தான் வந்து உங்களுக்கு க்ளோசிங் பேலன்ஸும் வந்து இருக்கும். அடுத்ததான் இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல நம்ம இன்னொரு அக்கௌண்ட் என்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதுல என்னென்னலாம் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் அதர் தேன் இனிஷியல் கேபிட்டல், அடிஷனல் கேபிட்டல், கேபிட்டல் வித்ட்ராயல். ஸோ இந்த 3 தவிர்த்து மீது என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ்லாம் இருக்கோ, ஸோ இது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கோ அது எல்லாமே நம்ம எந்த அக்கௌண்ட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம், கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், தென் டிராயிங்ஸ், salary, commission, then either profit or loss. நம்ம பிசினஸ்ல ப்ராஃபிட்டும் வரலாம், லாஸும் வரலாம் இல்லையா? ஸோ அது ரெண்டுத்துல எதுவோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல தான் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பேலன்ஸ் வந்து என்னவா இருக்கலாம், எய்தர் கிரெடிட் பேலன்ஸா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வந்து நம்மளுக்கு டெபிட் பேலன்ஸா வந்து இருக்கலாம். பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டுடைய ஃபார்மேட்ல வந்து என்னன்னா, ஸோ டெபிட் சைட் அண்ட் தென் கிரெடிட் சைட். ஸோ இதுலயே வந்து எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்களோ அத்தனை காலம் வந்து, ஸோ இங்கே ஏபி அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும், எய்தர் டெபிட் பேலன்ஸும் இருக்கலாம், இல்லை கிரெடிட் பேலன்ஸும் இருக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கிரெடிட் பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து கிரெடிட் சைட்ல வந்து பேலன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவீங்க, பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். சப்போஸ் டெபிட் சைட்ல வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி எந்த இடத்துல பண்ணுவீங்க, டெபிட் சைட்ல வந்து ஓப்பன் பண்ணுவீங்க, டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஸோ கிரெடிட் சைட்ல இருக்கக்கூடிய பேலன்ஸ் எல்லாமே வந்து நீங்க எந்த சைட்ல காட்டுவீங்க, லயபிலிட்டி சைட்ல வந்து காட்டுவீங்க. அந்த டெபிட் சைட்ல இருக்கிற பேலன்ஸ் வந்து எந்த சைட்லனா அசெட் சைட்ல வந்து காட்டுவீங்க. ஸோ இதுல வேற என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுவோம், கிரெடிட் சைட்ல என்னென்ன ரெக்கார்ட் பண்ணுவோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் தென் சேலரி, கமிஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ என்னது ப்ராஃபிட் வந்தாதான் நம்ம எந்த சைட்ல காட்டுவோம், கிரெடிட் சைட்ல வந்து காட்டுவோம். ஸோ அடுத்ததான் நம்மளோட டெபிட் சைட்ல என்னென்ன காட்டுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, டிராயிங்ஸ், தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங், தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் வந்து நம்ம கிரெடிட் சைட்ல காட்டணும், ஸோ ஆட்டோமேட்டிக்கா லாஸ் வந்து நம்ம எந்த சைட்ல, டெபிட் சைட்ல வந்து காட்டுவோம். அண்ட் தென் சப்போஸ் நம்மளுக்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா நம்மளுடைய பேலன்ஸ் கேரி டவுன் எந்த சைட்ல வரும், டெபிட் சைட்ல. டெபிட் சைடு வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய பேலன்ஸ் கேரி டவுன் வந்து எந்த சைட்ல வரும், கிரெடிட் சைட்ல வந்து வரும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். From the following information, prepare capital accounts of partners Shanti and Sumati when their capitals are fixed. ஸோ நம்மளுக்கு இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் ஆன் 1st January 2018 அது வந்து என்னது, ஓப்பனிங் கேபிட்டல். தென் கரண்ட் அக்கௌண்ட் ஆன் 1st January 2018 இதுவும் வந்து ஓப்பனிங். ஸோ இது வந்து என்ன பேலன்ஸ் இருக்குது, கிரெடிட் பேலன்ஸில் இருக்குது. தென் அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் ஆன் 1st June 2018. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ட்ராயிங்ஸ் டியூரிங் 2018, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், சேலரி அண்ட் தென் கமிஷன். ஸோ கேபிட்டல் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸடாக வந்து மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா, ஃபிக்ஸட் மெத்தடில் மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம எத்தனை அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அண்ட் தென் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன் காட்டுவோம், அடிஷ்னல் கேபிட்டல் காட்டுவோம், இந்த பெர்மனன்ட் வித்ட்ராயல் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், கேபிட்டல் அக்கௌண்ட்டில் காட்டுவோம். பேலன்ஸ் மீதி எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே வந்து நம்ம பார்ட்னர்ஸுடைய கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் வந்து நம்ம காட்டுவோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் ஸோ டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட், டேட்டு, பர்டிகுலர்ஸ், தென் பார்ட்னர்ஸுடைய நேம் சாந்தி அண்ட் சுமதி. ஸோ இப்போ வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நம்மளுக்கு எந்த சைடில், கிரெடிட் சைடில் வரும், கேபிட்டலுடைய ஓப்பனிங். ஸோ அப்போ டேட் வந்து என்னது 1/1/2018, பை பேலன்ஸ் brought down. ஸோ எவ்வளவு, சாந்தியுடைய கேபிட்டல் வந்து 1 lakh அண்ட் தென் சுமதியுடைய கேபிட்டல் 80,000. தென் கரண்ட் அக்கௌண்ட்டுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ சேம் 1/1/18 பை பேலன்ஸ் brought down. ஸோ எவ்வளவு 5,000 அண்ட் தென் 3,000. அடுத்ததான் நம்மளுக்கு என்ன இருக்குது, அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் ஆன் 1st June 2018. ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் வந்து நம்ம எங்கே காட்டுவோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் காட்டுவோம். அப்போது
1 June 2018 by cash or bank என்னது additional capital. ஸோ எவ்வளவு 10,000 வந்து சாந்திக்கு and then 20,000 வந்து சுமதி அக்கௌண்ட்டில். நெக்ஸ்ட்டு ட்ராயிங்ஸ் டியூரிங் 2018. ஸோ ட்ராயிங்ஸ்க்கும் கேபிட்டல் வித்ட்ரான் பெர்மனன்ட்லிக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து வித்ட்ரான் பெர்மனன்ட்லி கேபிட்டல் வித்ட்ரான் அப்படின்னு சொல்லி கொடுக்கல, ட்ராயிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல வரும், கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து வரும். ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டில் எந்த சைடில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், டெபிட் சைடில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். 2 drawings. So 20,000 for Shanti and 13,000 for Sumati. அடுத்ததா இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை நம்ம எந்த சைட் ரெக்கார்ட் பண்ணுவோம், கரண்ட் அக்கௌண்ட்டில் டெபிட் சைட்டை ரெக்கார்ட் பண்ணுவோம். 2 இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ 500 and then 300. நெக்ஸ்ட்டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் 2018. ஸோ ப்ராஃபிட் வந்து நம்ம எந்த சைடில், கிரெடிட் சைடில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் கரண்ட் அக்கௌண்ட்டில் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். அங்கேருந்து நம்ம வந்து இந்த ஷேர் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ எவ்வளவு 10,000 and then 8,000. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலும் நம்ம எந்த சைடில் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம், கிரெடிட் சைட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் பை interest on capital. 6,300 then 5,400 and then salary வந்து இருக்கு. ஸோ salary வந்து யாருக்கு மட்டும்தான் இருக்கு, சாந்திக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ by salary சாந்திக்கில் மட்டும்தான் என்டர் பண்ணணும் 9,000. அடுத்ததா கமிஷன் வந்து யாருக்கு மட்டும் இருக்கு, சுமதிக்கு மட்டும்தான் வந்து இருக்கு. by commission சுமதி இதில் 1,200. இப்போது டோட்டல் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டை டோட்டல் பண்ணலாம். ஸோ எவ்வளவு 1,10,000 தென் 1 lakh. ஸோ இதை தான் நம்ம இங்கே வந்து பேலன்ஸ் கொண்டு வர போகிறோம். 2 பேலன்ஸ் கேரி டவுன் எப்போது 31st December. 1,10,000 and then 1 lakh. ஸோ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுடைய க்ளோசிங் வந்து அதுதான். அடுத்ததாக கரண்ட் அக்கௌண்ட்டுடைய டோட்டல். ஸோ 5,000, 10,000, 300 plus 9,000, 30,300. Next 3,000 plus 8,000 plus 5,400 plus 1,200, 17,600. ஸோ 30,300லேருந்து ஒரு 20,500 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ 9,800 தான் நம்மளுடைய பேலன்சிங் ஃபிகர். ஸோ 2 பேலன்ஸ் carried down 9,800 and then 17,600லேருந்து 13,300, 4,300 தான் நம்மளுடைய பேலன்சிங் ஃபிகர். ஸோ இதுதான் நம்ம வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து ஓப்பனிங்காக வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங்காக வந்து ஓப்பன் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சம். Arun and Selvam are partners who maintain their capital accounts under fixed capital method. From the following particulars, prepare capital accounts of partners. So, என்னென்ன information நம்மளுக்கு provide பண்ணியிருக்காங்க, capital on 1st January 2018. So, இது வந்து என்னது opening capital. Then current account on 1st January 2018. ஸோ இங்கே பாருங்கள், அருணுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, டெபிட் பேலன்ஸ் இருக்குது. அண்ட் தென் செல்வம்க்கு வந்து கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணணும். Next, additional capital introduced during the year and then withdrew for personal use. இது வந்து drawings. Then interest on drawings, share of profit for 2018, interest on capital, then commission, salary. So first நம்ம என்ன வந்து fixed capital methodல வந்து நம்ம எத்தனை accounts maintain பண்ணுவோம், capital account and then partners current account maintain பண்ணுவோம் இல்லையா. So first partners capital account. அதில் opening balance. So first என்னது 1st January 2018ல by balance
brought down. So எவ்வளோ ஓப்பனிங்கு 2,20,000 and then 1,50,000. நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அது என்ன எப்போ நம்மளுக்கு டேட் கொடுக்கல, ஸோ டைரெக்டாக பை கேஷ் ஆர் பேங்க்கு அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ அடிஷ்னல் கேபிட்டல் யார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, செல்வம் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அருணில் வந்து எழுதக்கூடாது. ஸோ எவ்வளவு 70,000. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ராயிங்ஸ் ஏதாவது இருக்கா, கேபிட்டல் வித்ட்ரான் ஏதாவது இருக்கா, இல்லை. அப்போது டோட்டல் ஸோ 2,20,000 அண்ட் தென் 2,20,000. ஸோ இதான் வந்து க்ளோசிங் பேலன்ஸ். அப்போ 31/12/2018 2 பேலன்ஸ் கேரி டவுன் 2,20,000 2,20,000. நெக்ஸ்ட் வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட். ஸோ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து என்னது, அருணுக்கு வந்து எந்த சைடில் பேலன்ஸ் இருக்குது, டெபிட் சைடில் இருக்குது. அப்போது 2 பேலன்ஸ் brought down. ஸோ அருணுக்கு வந்து டெபிட் சைடில் ஓப்பன் பண்ணோம் 4,250. அண்ட் தென் செல்வம்க்கு வந்து என்னது, கிரெடிட் பேலன்ஸ் இருக்குது. பை பேலன்ஸ் brought down 10,000. அடுத்ததாக வந்து வித்யூ ஃபார் பர்சனல் யூஸ். ஸோ ட்ராயிங்ஸ் வந்து எந்த சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம், டெபிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ 2 ட்ராயிங்ஸ். ஸோ அருண் வந்து 10,000 அண்ட் தென் செல்வம் உடையது 20,000. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸை நம்ம எந்த சைடு ரெக்கார்ட் பண்ணுவோம், டெபிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ 750 அண்ட் தென் 600. நெக்ஸ்ட்டு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் வந்து நம்ம எந்த சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம், கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட். ஸோ 22,000 அண்ட் தென் 15,000. நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இதுவும் வந்து நம்ம கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணுவோம். பை இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 1,100 and then 750. Next commission. By commission. So அருணுக்கு மட்டும்தான் இருக்கு 6,900. Next by salary. இது செல்வம்க்கு மட்டும் இருக்கு 6,850. ஸோ இப்போ வந்து டோட்டல் பண்ணிக்கலாம். ஸோ கிரெடிட் சைடில் அருணுடைய டோட்டல் வந்து எவ்வளோ வருது, 30,000 வருது. நெக்ஸ்ட்டு செல்வம் உடையது 32,600. ஸோ இப்போ பேலன்ஸ் 2 பேலன்ஸ் கேரி டவுன். ஸோ 30,000லேருந்து 4,250 மைனஸ் ஒரு 10,000 மைனஸ் ஒரு 750 மைனஸ் பண்ணோம். பேலன்ஸ் எவ்வளவு 15,000. அண்ட் தென் 32,600லேருந்து ஒரு 20,600 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 12,000 வந்து செல்வத்துடைய கரண்ட் அக்கௌண்ட் க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் இயரில் வந்து ஓப்பன் பண்ணுவோம். பை பேலன்ஸ் brought down எவ்வளவு 15,000 12,000. ஸோ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடில் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸ் வந்து எப்போதுமே வந்து கிரெடிட் சைடில் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ எய்தர் கிரெடிட் சைட்லேயும் இருக்கலாம், இல்லைனா வந்து நம்மளுக்கு டெபிட் சைட்லேயுமே வந்து வரலாம். ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது சம்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாமே வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸ்க்கான லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்குது. அதை கிளிக் பண்ணி அந்த கிளாஸஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து அதையும் பாருங்கள்.